வணக்கம். இது குழந்தைங்களோட ஒபிசிட்டியை பற்றி ஒரு சின்ன அவேர்னஸ் ப்ரோக்ராம். குழந்தைகளுக்கான உடல் பருமனை அதிகமாக இப்போ பார்க்குறோம். ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா ஏதாவது ஒரு குழந்தைக்கு கொஞ்சம் பருமனாக இருப்பாங்க. அது ஆனால் இப்போ பார்த்தா ரொம்ப அதிக அளவில் போயிடுச்சு. அதுவும் பெற்றோர் இப்போ நார்மலாக இருக்கிற குழந்தை சரியாக வளரலன்னு வர்றாங்க, வெயிட்டு பத்தலைன்னு சொல்கிறாங்களே ஒழிய உடல் பருமனாக இருக்கிற குழந்தைய பற்றி வருத்தப்பட மாட்டேங்கிறாங்க, அதை பற்றி யோசிக்கவும் மாட்டேங்கிறாங்க. ஸோ இது ஒரு விழிப்புணர்வுன்னு சொல்லலாம். குழந்தைங்களுக்கு வெயிட் வர்றதுனால ஒன்றும் இல்லை, நல்ல போஷாக்காக இருக்குது, ரவுண்டாக இருக்குது, புசு புசுன்னு இருக்குது, அழகாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அதனுடைய கூட வரக்கூடிய விபரீத விளைவுகளை பற்றி நிறைய பேருக்கு புரிதல் இல்லை. அதுக்கு தான் அதை பற்றி சொல்லலாம்னு சொல்லி. எப்போ என்ன நல்லது பண்ண முடியும் இதை நிறுத்துறதுக்கு அப்படின்னா தாய்ப்பால் கொடுக்குற குழந்தைங்கள கவர்மெண்ட் படி சொன்னபடி 6 மாதம் வரைக்கும் வெறும் தாய்ப்பால் கொடுக்குற குழந்தைங்களுக்கு டெஃபினட்டாக பின்னாடி உடல் பருமன் வர வாய்ப்புகள் குறைவு. மற்ற எந்த உணவுகள், பாட்டிலில் பால் கொடுக்கறது, மற்ற பவுடர் பால்லாம் டெஃபினட்டாக இதை விட அதிகமான வாய்ப்புகள் உடல் பருமன் வருவதற்கு. அதற்கப்புறம் இயற்கையான வீட்டில் இருக்க உணவு முறையை கொடுக்கும்போது உடல் பருமன் வர வாய்ப்பு குறைவு. அப்போ சாதம், பருப்பு, இட்லி, தோசை அந்த மாதிரி கொடுக்கும்போது எல்லாமே பேலன்ஸ்டு ஃபுட்டு. நம்மளுடைய தென்னிந்திய உணவு முறை, தமிழக உணவு முறையை பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ்டு ஃபுட்டு. ஒரு பருப்பு சாதம்னு எடுத்துக்கோங்க. சாதம் மாவுச்சத்து, கார்போஹைட்ரேட். பருப்பு புரோட்டீன், புரதச்சத்து. அதில் ஒரு சொட்டு நெய் விட்டிங்கன்னா ஃபேட்டு. அதில் கீரை, காய்கறி எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது வைட்டமின். ஸோ இது கம்ப்ளீட்டாக ஒரு பேலன்ஸ்டு உணவு. ஸோ வீட்டில் இருக்க உணவு முறை தான் பெஸ்ட்டு. வெளியிலேருந்து எது கொடுத்தாலும் பின்னாடி உடல் பருமன் வர வாய்ப்புகள் அதிகமாகிடுது. அதுக்கு அடுத்தது 10 மாதத்துக்கு அப்புறம் குழந்தைங்க நிறைய நிற்கும், நடக்கும், ஓடும், விளையாடும். அப்போ உணவில் ஒரு இன்ட்ரெஸ்ட் அவ்வளோவா இருக்காது குழந்தைங்களுக்கு. அப்போ அமுக்கி ஊட்டக்கூடாது. குழந்தைங்க வேணும்னு கேட்டால் கொடுக்கணும், வேண்டான்னு கேட்டால் விட்டுறணும். அப்போ தான் குழந்தைக்கு பசினா என்ன, பசி தீர்ந்ததுன்னா என்னங்கிற உணர்வு வர வயசு. 10 மாதத்துலேருந்து 3 வயசு வரைக்கும் குழந்தைங்க ஓடும், நல்லா விளையாடும், ஆரோக்கியமாக இருக்கும். அதை அப்படியே விட்டோம்னா பின்னாடி உடல் பருமன் வர வாய்ப்புகள் குறைவு. அமுக்கி ஊட்டினோம்னா குழந்தைங்களுக்கு பசினா என்ன, பசி தீர்ந்ததுன்னா என்னங்கிற உணர்வே இல்லாமல் போயிடும். பின்னாடி அது அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும், அதுக்கு தெரியாமல். அதனாலேயே உடல் பருமன் பின்னாடி வரும். 2வது, குழந்தைங்க சாப்பிடும்போது இந்த செல்ஃபோனை வச்சு படத்தை காமிச்சு எப்படியாவது சாப்பாட்டை ஊட்டிடணும்னு நினைக்கிறது அடுத்த தவறு. அப்போ குழந்தை உணவு யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் உணவை பார்த்த உடனே உங்கள் பிரெயினில், உங்கள் வயத்தில் ஒரு ஹார்மோன் சுரக்கும். அது மெல்லும் போது இன்னொரு ஹார்மோன் சுரக்கும். இது எல்லாமே சாப்பாடு வருது, நம்ம மூளைக்கு ரீச் ஆகுது அப்படிங்கிறதுக்கெல்லாம் அது ஒரு தனி டைம் கிடைக்கும். அதை பார்க்காம சாப்பிட்டோம்னா, எங்கேயோ பார்த்துட்டு டிவி, செல்ஃபோன் பார்த்து சாப்பிட்டோம்னா உடலுக்குள்ளே என்ன போகுது வாய்க்குள்ளே, அது நமக்கு வந்துச்சா இல்லையான்னு தேர்றதுக்கு முன்னாடி நிறைய சாப்பிட்ருவாங்க. அதனாலையும் நார்மலான இயற்கை லைஃப் தான் பெஸ்ட்டு. உடலில் வாரத்துக்கு 6 மணி நேரத்துக்கு மேலே காலையில் 9லேருந்து 3க்குள்ளே நல்ல குழந்தைங்க மொட்டை வெயிலில் விளையாண்டா நல்ல ஆரோக்கியமான வைட்டமின் டி கிடைக்கும். நீங்கள் எவ்வளவு வெளியிலேருந்து கொடுத்தாலும் இயற்கை மாதிரி நடக்க முடியாது. உங்களோட தோலில் இருந்து தான் வைட்டமின் டி உற்பத்தி ஆகும். அது உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை உற்பத்தி பண்ணும். அதுக்கு மேலே உடல் உற்பத்தி பண்ணாது. அப்போ அது பேர் ரேட் லிமிட்டிங் ஸ்டெப்புன்னு சொல்லுவோம். ஆனால் நீங்கள் வாய் வழியாக கொடுத்தா எக்ஸ்ட்ராவும் கொடுக்கலாம், குறைச்சும் கொடுக்கலாம். வைட்டமின் டி இது எல்லாத்துக்குமே இம்பார்ட்டண்ட், முக்கியமான பின் விளைவுகள். இதனாலையும் இது வராமல் தடுக்கிறதுக்கும் உண்டு, வர்றதுக்கும் உண்டு. இதில் எது மாறினாலும் எல்லா ஸ்நாக்ஸையும், ஜங்க் ஃபுட் அப்படியே கம்ப்ளீட்டாக கட் பண்ணோம். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சோறு, பொங்கல், உப்புமா, கிச்சடி, பணியாரம், கீரை, கத்திரிக்காய், வெண்டைக்காய், பீக்கங்காய், சுரக்காய், அவரைக்காய், பீன்ஸு, வாழைத்தண்டு, ஆப்பிள், ஆரஞ்சு, கொய்யாப்பழம், மாதுளம்பழம், தர்பூசணி, முலாம்பழம், வீட்டில் எதை வேணால் சாப்பிட்லாம். பிஸ்கட்டு, மைதா எப்போவுமே சுகர் எவ்வளவு ஏறுது, எங்கே ஏறுது, எப்படி வருதுன்னு தெரியாது. பிஸ்கெட்டு, சிப்ஸு, லேஸு, சீட்டோஸு, குர்குரே, தீதே மீதே, பஜ்ஜி, போண்டா, மிக்சர், நூடுல்ஸ், பரோட்டா, சில்லி ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை, சாக்லேட்ஸ், ஐஸ்கிரீம், பர்கர், ரோலு, பீட்சா, வடை, பிரியாணி, கேக்கு, ஸ்வீட்ஸு, பூஸ்ட்டு, போன்வீட்டா, ஹார்லிக்ஸ் இதெல்லாம் நல்லதில்லை. நல்ல ஒரு குழந்தை ஓடி விளையாடுற குழந்தை, நல்ல ஒரு பால் கொடுக்குறீங்களா, ஒரு டம்ளர் பாலில் வேணா கொஞ்சம் குங்குமப்பூ, 2 ஏலக்காய் அந்த மாதிரி போட்டு அதுவே நல்ல ஃப்ளேவர்ட் மில்காக கொடுக்கலாமே. அதில் ஒன்றும் கேலரிஸில், பட் அதில் இருக்க கால்சியம் குழந்தைக்கு முக்கியம். அதனால் பால் சாப்பிட்றத பற்றி தப்பில்லை. ஒரு நாளைக்கு 1.5லேருந்து 2 டம்ளர் இருக்கணும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, அது உணவுக்கும் பொருந்தும். அதனால தான் நம்ம வேலை செய்கிற சாப்பாட்டுக்கு, ஒருத்தங்க வயலில் வேலை செய்கிறாங்க, அவங்க 15 இட்லி சாப்பிட்றாங்க, வெயிட் வராது. ஏன்னா அவங்க உடல் உழைப்பு அவ்வளவு. அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அது முழுசாக அவங்க எரிச்சிருவாங்க. அதில் ஒன்றுமே ரீட்டைன் ஆகாது, அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்து மட்டும்தான் இருக்கும்.
ஒரு இட்லி சாப்பிட்டு வெயிட் வருதுன்னா அந்த ஒரு இட்லிக்குரிய வேலையுமே நம்ம செய்யலைன்னு அர்த்தம். அப்போ குழந்தைங்க கிட்ட நான் நிறைய கொடுக்கறதில்ல, கொஞ்சமாக தான் கொடுக்குறோம் அப்படின்னா சரி, நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வாய் சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு தேவைக்கு மேலே. அப்போ ஒரு 30 கிராம் வெயிட் வந்தால் ஒரு மாதத்துக்கு 900 கிராம், ஒரு வருஷத்துக்கு 10 கிலோ ஏறும். ஸோ உங்களை அறியாமையே அந்த வெயிட் வந்துடும். வெயிட் வந்தால் என்னெல்லாம் வரும்? முன்னாடியெல்லாம் பெரியவங்களுக்கு தான் டைப் 2 டயபெட்டிஸு, பிபி எல்லாமே பார்ப்போம். இப்போ சின்ன 7-8 வயசு குழந்தைங்களுக்கெல்லாம் பார்க்குறோம். அன்றைக்கி 4.5 வயசு 48 கிலோ ஒரு குழந்தை வருது. அவங்க அம்மா சொல்கிறாங்க, என் பிள்ளைக்கு சாப்பாடே கொடுக்க மாட்டேன். உட்காந்து விசாரித்தா 12 பாட்டில் பால் கொடுக்குறாங்க. அப்போ அது என்ன? அதுவும் உணவு தானே. ஸோ அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சினால தான் இந்த பிரச்சனை வருது. குழந்தைங்களுக்கு 2 வயசுக்கு முன்னாடி வெயிட் அதிகமாக வந்தால் எலும்பெல்லாம் வளைஞ்சு பார்க்குறோம். இது ஆப்ரேஷனில் போய் நிற்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. குழந்தைங்களுக்கு அதே மாதிரி பின்னாடி பிபி, சுகர், பெரியவங்களுக்கு பிபி சுகர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ரொம்ப ஒரு 20-30 வருஷத்துக்கு அப்புறம் காம்ப்ளிகேஷன்லாம் வர ஆரம்பிக்கும். கிட்னியில், லிவரில், ஹார்ட்டில், அந்த மாதிரி. ஆனால் குழந்தைங்களுக்கு டைப் 2 டயபெட்டிஸு 10 வயசுக்கிட்டெல்லாம் வந்தால் 9 வருஷத்துக்குள்ளேயுமே கண்ணுக்கும் கிட்னிக்கு ப்ராப்ளம் ஆகிடும். வருமுன் காப்போம், வந்த பிறகு விழுந்து நம்ம அதை பற்றி கவலைப்படுறது வேஸ்ட். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் அப்படிங்கிறது எல்லாருமே உணரணும். இதுக்கு ட்ரீட்மெண்ட் மாத்திரையோ மருந்தோ கிடையாது. ஆரோக்கியமான வாழ்க்கை முறை தான். சீக்கிரம் படுக்கணும், சீக்கிரம் எந்திரிக்கணும். ஏர்லி டு பெட் ஏர்லி டு ரைஸ் மேக்ஸ் அ மேன் ஹெல்தி, வெல்தி அண்ட் வைஸ். அப்படின்னா என்ன? கண்ணுக்கு பின்னாடி மூளையோட அடிவாரத்தில் ஹைப்போதலாமஸ்னு ஒன்று இருக்கும். அது மனுஷனாக படைக்கப்பட்டவன் எல்லாமே இருட்டானா தூங்கணும், பொழுது விடிஞ்சால் எந்திரிக்கணும். அது சர்க்கேடியன் ரிதம்னு அதில் ஒன்று செட் ஆகிருக்கும். அது நம்மளோட பாடியோட மெட்டபாலிசமை மெயின்டைன் பண்ண ரொம்ப முக்கியம். ஸோ சீக்கிரம் படுக்கணும், சீக்கிரம் எந்திரிக்கணும், நல்ல தூக்கம் இருக்கணும். 9 மணி நேரமாவது குழந்தைங்கள்லாம் நல்லா தூங்கணும். சின்ன குழந்தைங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரணும். அப்புறம் நல்லா காலையில் எந்திரிச்சோன்னா பல்லு விளக்கிட்டு நல்லா ஓடி விளையாடி சாப்பாட்டை பார்த்து சாப்பிடணும், மென்று சாப்பிடணும். ஒரு வாயும் 5 நிமிஷம் மென்று சாப்பிடணும், ரசித்து சாப்பிடணும். அப்புறம் மத்தியானம் வீட்டு உணவை ரெகுலர் டைமில் ரெகுலராக சாப்பிட்றது தப்பில்லை. குழந்தைங்கன்னா 4-5 மணி நேரம் ஓடி விளையாடணும். கம்ப்ளீட்டாக எலக்ட்ரானிக்ஸ் எப்படி எல்லா குழந்தைங்களும் கற்றுக்குவாங்க. சாப்பாட்டை ஊட்டும்போது டிவி வச்சு செல்ஃபோன் வச்சு ஊட்டுறதை நிறுத்திடணும். அவங்களே வேணுங்கிறத சாப்பிட்டோம், வேண்டாட்டி விடட்டும், ஒன்றுமே ஆகாது. குழந்தைங்களோட தேவையை பொறுத்து பிரெயினே அவங்கள சாப்பிட வைக்கும். இதை மீறி ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அவங்க குழந்தைங்க டாக்டரை பார்த்தா அவங்க டெஃபினட்டாக கண்டுபிடிச்சி என்னன்னு சொல்லுவாங்க. இதுதான் குழந்தைங்களோட சாதாரண உடல் பருமனுக்கான காரணங்கள். சில சமயம் அவுட் ஆஃப் த ஆர்டினரி வேறு ஏதோ ஒரு ஜெனட்டிக் ப்ராப்ளம் அதெல்லாம் இருந்தாலுமே கடைசியாக ட்ரீட்மெண்ட்டுங்கிறது உணவு கட்டுப்பாடு தான். பிரெயினில் உங்களோட ஹைப்போதலாமஸ் பசி உணரும், தீந்துச்சுன்னா போதும்னு சொல்லும். அந்த உணர்வு சில பேருக்கு அடிபட்டு போயிடும். ஹைப்போதலாமஸில் பை பர்த் சில ப்ராப்ளம் இருந்தால் அவங்களுக்கே ட்ரீட்மெண்ட் என்ன சொல்லுவோம்னா, கிச்சனை பூட்ட சொல்லுவோம். குழந்தை அந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போயிடணும், விளையாட விடணும். அது உணவை பற்றி நினைக்கிறதே குறைக்க சொல்லுவோம். அதே மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். ஒரு மத்தியான சாப்பாடு கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்க குழந்தைக்கு ரிவர்ஸில் வரலாம். ஒரு நம்மளுடைய தமிழக மதிய உணவை ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. பின்னாடி வாங்க, ஃபஸ்ட்டு மோரை குடிச்சிடணும், அப்புறம் ரசத்தை குடிக்கணும். நல்ல கைக்குத்தல் அரிசி இல்லாட்டி மட்டை அரிசி, ரேஷன் அரிசியுமே ரொம்ப நல்லது. அதில் கொஞ்சம் கூட்டு, புடலங்காய், பீக்கங்காய், சுரக்காய் கூட்டு மாதிரி வச்சு, அவரைக்காய், பீன்ஸு, வாழைத்தண்டு, கீரை மாதிரி ஒரு காய் வச்சு நல்லா ரசித்து சாப்பிட்டா ஃபுல்லாகவும் சாப்பிட்லாம், மனசுக்கு திருப்தியாகவும் இருக்கும். திருப்தி இருந்தால் தான் நிறைய பசிக்காது, வேண்டாத சாப்பிட சொல்லாது. மீல்ஸை ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. உணவை நிறுத்தாதீங்க. கொடுங்க, அளவாக கொடுங்க, ஆரோக்கியமாக கொடுங்க, பார்த்து ரசித்து சாப்பிட சொல்லுங்கள், நல்லா விளையாட சொல்லுங்கள். ஸோ ட்ரீட்மெண்ட்டுங்கிறது 65% உணவு முறை, 34% எக்ஸசைஸ், 0.5% தான் மருந்துக்கு வேலை. மருந்து அப்சல்யூட்லி நெசசரினாலே ஒழிய யூஸ் பண்ணவே மாட்டோம். அதுவும் ஏதாவது ரீசன் இருந்தால் தான் குழந்தைங்களுக்கு வெயிட் குறைக்கிறதுக்காக மருந்துகள் யூஸ் பண்ணவே மாட்டோம். ஒன்லி டயட்டு, எக்ஸசைஸு. தைராய்டோ இல்லை வேறு ஏதாவது ஹார்மோன் ப்ராப்ளம், சர்க்கரை வியாதி எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சுன்னா அதுக்காக, அதுவும் உறுதியாக தைராய்டு இருக்குன்னு தெரிஞ்சால் தான் மாத்திரை, இல்லாட்டி மருந்துகள் அவசியமே கிடையாது. ஸோ உங்கள் குழந்தை ஆரோக்கியமாக நல்லா தூங்கி நல்லா எந்திரிக்க விடுங்க, நல்லா விளையாட விடுங்க, ஆரோக்கியமான வீட்டு உணவை கொடுங்க, வேணும்னா கொடுங்க, வேண்டாட்டி நிறுத்துங்க. இது இருந்தாலே உங்கள் குழந்தைங்களுக்கு உடல் பருமனும் அது கூட வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸையும் அவாய்ட் பண்ணலாம். காம்ப்ளிகேஷன்ஸுங்கிறது நாங்கள் என்னெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா, டைப் 2 டயபெட்டிஸ் பார்க்குறோம், பிளட் ப்ரெஷர் பார்க்குறோம், குழந்தைங்களுக்கு இடுப்பு எலும்பில் ப்ராப்ளம் ஆகி பர்தீஸ் டிசீஸ்னு பார்க்குறோம்,
முன்னாடியெல்லாம் ஆல்கஹால், சாராயமோ ஆல்கஹால் சம்மந்தப்பட்ட இதனால தான் லிவர் ப்ராப்ளம் வரும். இப்போ 10 வயசுக்கு கீழே இருக்கிற 17% குழந்தைங்கள எங்கள் ஹாஸ்பிட்டலில் இப்போவே லிவர் ப்ராப்ளம் பார்க்குறோம். இது வெயிட்னால வர்றது. இதை அவாய்ட் பண்ணோம். இன்னொன்று, அதே மாதிரி இன்னும் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் பார்க்குறோம். தூங்கும் போது கொரட்டை வரும். திடீர்னு நைட்டில் தூக்கத்தில் எந்திரிச்சு உட்காரும். அப்படின்னா என்ன, ரொம்ப வெயிட் ஆனால் நெஞ்சு மேலே இருக்க கொழுப்பு நெஞ்சு அழுத்துறதுனால பிரெயினுக்கு போகிற ஆக்சிஜன் குறைஞ்சு குழந்தைங்கள தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணுது. இது பேர் அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா சிண்ட்ரோம் சொல்லுவோம். இது ரொம்ப டேஞ்சரஸான கண்டிஷன். ஸோ எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்லீப்பு, ப்ராப்பர் ஸ்லீப்பு, எக்ஸசைஸு, சரியான உணவு முறை, இதுதான் ட்ரீட்மெண்ட்டை ஒழிய மருந்துகள் கிடையாது. காம்ப்ளிகேஷன்ஸ் ரொம்ப எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சுன்னா அப்புறம் ட்ரீட்மெண்ட்டுக்காக நீங்கள் போக வேண்டியிருக்கும். அது வருமுன் காப்போம். ஒரு குறை இல்லாமல் ஒரு குழந்தை பிறக்கிறது ஒரு வரப்பிரசாதம். ஆகாயத்தில் போகிற சனியனை நம்மளே சோறு போட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு நம்ம குழந்தையோட வாழ்க்கையை கெடுக்கக்கூடாது. அப்பா அம்மா ஒரு குழந்தை ரோடு கிராஸ் பண்ணுது, விடுவோமா? விட மாட்டோம். அதே மாதிரி லாரி வருது, நில்லுப்பா, இது நல்லது இல்லைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி வெயிட் அதிகமானால் பிபிங்கிற லாரி, சுகருங்கிற லாரி, நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வரப்போகுது. ஸோ குழந்தைங்களுக்கு இது நல்லது, இது கெட்டதுன்னு சொல்லி கொடுக்குற கடமை பெற்றோருக்கு இருக்குது. அதை நம்ம சரியாக செய்யணும்னு விரும்புகிறேன். முடிஞ்ச வரைக்கும் உங்கள் குழந்தைகளை எந்த காம்ப்ளிகேஷன் இல்லாமல் நல்லபடியாக ஆரோக்கியமாக நல்ல ஆயுசோடு இருக்கணும்னு நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக பார்த்துக்கணும். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.